ஒரு சிறிய கிராமத்தில் சந்தோஷ் என்ற சிறுவன் வாழ்ந்தான். ஒருநாள் அவன் சந்தைக்குப் போய்க் கொண்டிருந்தான். பாதையில் திடீரென்று ஒரு பொற்காசு கிடந்தது. அந்தக் காசு மிகவும் அழகாக ஜொலித்தது. சந்தோஷ் அதை எடுத்தவுடன் அவனுக்கு ஆசை வந்தது. இது என் பையில் போட்டு வைத்துக் கொண்டால் நான் பல பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம். இனி சுவையான உணவும் விளையாட்டுப் பொருட்களும் எனக்கு எளிதாக கிடைக்கும். ஆனால் உடனே அவன் மனசாட்சி பேச ஆரம்பித்தது. இது உன்னுடையதல்ல. யாரோ அதைத் தவற விட்டிருக்க வேண்டும். அது அவர்களுக்குத் திருப்பித் தரப்பட வேண்டும். நேர்மைதான் பெரிய செல்வம். சந்தோஷ் அந்தக் காசை உடனே கிராமத் தலைவரிடம் கொடுத்தான். தலைவன் ஆச்சரியப்பட்டார். மறுநாள் அதன் உரிமையாளர் வந்து, நான் சந்தையில் பொற்காசு இழந்தேன் என்று சொன்னார். தலைவர் உடனே காசை அவரிடம் கொடுத்தார். அந்த மனிதர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சந்தோஷைத் தழுவினார். மகனே, நீ மிக நேர்மையானவன். உன் நல்ல மனசாட்சிக்காக இறைவன் உன்னை ஆசீர்வதிப்பான் என்றார். அவரும் சிறப்புப் பரிசு கொடுத்தார். நேர்மைதான் வாழ்க்கையில் உண்மையான வெற்றியைத் தரும்.